ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம் என்னதுன்னா ஏ மற்றும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். சம் என்னதுன்னா ஏ மற்றும் பியின் வருமானம் வந்து 3:2, செலவு வந்து 5:3. ஒவ்வொருவரும் 2000 சேமிக்கிறாங்க. தினசரி வருமானம் என்னன்னு கேட்காங்க. அதாவது ஏ மற்றும் பியின் வருமானம் 3:2, செலவு வந்து 5:3. ஒவ்வொருவரும் 2000 ரூபா சேமிக்கிறாங்க. தினசரி வருமானம் என்னன்னு கேட்காங்க. அப்போ வருமானம் இன்ட்டு இந்த சேமிப்பை கழிச்சோம்னா ஈக்குவல் டு செலவாகுமா? அப்போ 3x மைனஸ் 2000 பை 2x மைனஸ் 2000 ஈக்குவல் டு இந்த செலவு வந்து 5/3. அப்போ இதையும் ஈக்குவல் டு சேர்ந்தால் இப்படி குறுக்க பிரிக்கலாமா? 3 × 3 வந்து 9x மைனஸ் 2000 × 3 6000 ஈக்குவல் டு 5 × 2 10x மைனஸ் 5 × 2000 10,000. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 10xலேருந்து 9x கழிச்சா எக்ஸா, 10,000லேருந்து 4000 கழிச்சா இது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகுமா? எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 4000 ரூபா. எக்ஸ் வந்து 4000 ரூபா. எக்ஸ் வந்து 4000னா நமக்கு என்னது கேட்காங்க? வருமானம் தான் கேட்காங்க. அப்போ ஏயோட வருமானம் என்னது? 3. அப்போ 3x ஈக்குவல் டு 3x ஈக்குவல் டு 3 × 4000 என்னது? எக்ஸ் வந்து இப்போ 4000 தானே. அப்போ 3 × 4000 பெருக்கணும்னா 12,000 ரூபா வரும். பி வந்து என்னது? 2. ஏ வந்து இதில் 3ன்னு எடுத்துருக்கோம். பி வந்து பியோட வருமானம் 2வா. பி ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 2 × 4000 என்னது? 8000. அப்போ ஆன்சர் வந்து ஏயோட வருமானம் வந்து 12,000 ரூபா ஒரு நாளுக்குள்ளது. பியோட வருமானம் வந்து 8000 ரூபா.